சிபிஐ இயக்குநராக அலோக் வர்மாவை கட்டாய விடுப்பில் செல்ல மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்துள்ள உச்சநீதிமன்றம் அவருக்கு எதிரான புகார்கள் குறித்து பிரதமர் தலைமையிலான உயர்மட்ட குழு கூடி முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மாவும் அவருக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் இருந்த சிறப்பு இயக்குனர் ராகேஷ் அஸ்தானாவும் ஒருவர் மீது ஒருவர் வெளிப்படையாக ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தினர். இதற்கிடையே தொழிலதிபர் சதீஷ் சனா என்பவர் வழக்கு ஒன்றிலிருந்து தம்மை விடுவிக்க 3 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்ததாக ராகேஷ் அஸ்தானாவுக்கு எதிராக வாக்குமூலம் அளித்தார். அதன் அடிப்படையில் ராகேஷ் அஸ்தானா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அலோக் வர்மா மற்றும் ராகேஷ் அஸ்தானா ஆகிய இருவருக்கும் இடையே மோதல் அதிகரித்ததை அடுத்து அவர்கள் இருவரையும் கட்டாய விடுப்பில் செல்ல கடந்த அக்டோபர் 23ஆம் தேதி மத்திய அரசு உத்தரவிட்டது. அவர்கள் இருவர் மீதான புகார் குறித்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் விசாரித்து வருகிறது. இடைக்கால சிபிஐ இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் தம்மை கட்டாய விடுப்பில் செல்ல உத்தரவிட்டதற்கு எதிராக அலோக் வர்மா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் எஸ்.கே. கவுல், எம்.கே. ஜோசப் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. தலைமை நீதிபதி விடுப்பில் சென்றதால் மற்ற இரு நீதிபதிகளும் உத்தரவு பிறப்பித்தனர். சிபிஐ இயக்குநராக அலோக் வர்மா பணியில் தொடர வேண்டும் என்றும் இடைக்கால தலைவராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டது செல்லாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அலோக் வர்மாவை கட்டாய விடுப்பில் செல்ல வேண்டும் என்று மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் பரிந்துரை செய்ததை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் அலோக் வர்மா முக்கிய கொள்கை முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்றும் கட்டுப்பாடு விதித்தனர். அலோக் வர்மாவின் 2 ஆண்டு பதவிக்காலம் வரும் 31ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் உயர்மட்ட குழுதான் எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். எனவே ஒரு வாரத்திற்குள் பிரதமர், தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சித் தலைவர் அடங்கிய உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் விசாரணை அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இந்த தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, சிபிஐ அமைப்பின் ஒழுங்கை காக்கவே மத்திய அரசு நியாயமான நடவடிக்கை எடுத்ததாக குறிப்பிட்டார். எனினும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மத்திய அரசுக்கு ஒரு பாடம் என்று மக்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார்.